என்ன டயர்டாக உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, சொல்லக்கூடாதுதான் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். சரி சொல்லுங்க. அங்கே போனேன், இங்கே போனேன், இங்கே வந்தேன், அங்கே வந்தேன். எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு நாள் என்ன பண்ணேன், காலையில் கிளம்பும் போது சரி அப்படி போய் ஒரு டீயை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போனோம்மா. அங்கே போனால் ஒரு டீ 5 ரூபான்றான். ஏன்னா டே 10 ரூபா தானே வச்சுருந்தேன்னு, என்ன கேஸ் வேலைலாம் ஏறி போச்சு, அதனால தானே 5 ரூபான்னா. சரி அந்த டீயை குடித்தேன், சுடு தண்ணி மாதிரி இருந்தது. டீயை சாப்பிட்டுட்டு அப்படி போனோம்மா, நடந்து போனால் கால் வலிச்சுது. சரி கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போனேன், கண்ணை கட்டுச்சு. சரி வயிற்றுல எதுவும் இல்லை போகுது, அதனால தான் கண்ணை கட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு, ரொம்ப பெரிய ஹோட்டல் இல்லை, ரொம்ப சின்ன ஹோட்டல் இல்லைம்மா, இதை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதான் நினச்சேன், இருந்தாலும் சொல்கிறேன். சரி சொல்லுங்க. சரி கண்ணு கட்டுதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனேன். ஒரு 4 தோசை, 2 இட்லியும் ஒரு சப்பாத்தி கொடுப்பாங்க. அவன் ரேட்டு சொன்னான், எனக்கு கண்ணை நல்லாவே இருட்டிக்குச்சு. அப்படின்னா சொல்லிட்டான் அவன். அட ஒன்றும் இல்லைம்மா, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்கிறேன் கேளு. ரேட்டு கேட்டால் கண்ணை இருட்டிக்குச்சு, எல்லாம் ஹை ரேட்டு. என்னடாப்பான்னு கேட்டா ஹோட்டலுக்கு போடுற கேஸ் தட்டுப்பாடா. சரி என்ன சொல்லி வீட்டில் சமைச்சா மட்டும் குறை சொல்கிறீங்கல்ல, என்ன பண்ணுறது, சரி வேற விதி இல்லையே சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தப்பா. வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு 4-8 தான் எடுத்து வச்சிருப்பேன். கூட்டம், போலீஸ் வேற. என்னடா இது போலீஸும் கூட்டமும் இருக்குது பார்த்தா, உள்ளேருந்து ஒருத்தர் சிலிண்டர் எடுத்துட்டு போகிறான். அந்த சிலிண்டருக்கு அவ்வளோ பாதுகாப்பு, கூட்டமெல்லாம் நிற்கிது சிலிண்டர் வாங்கிறதுக்கு. ஆமாம், பின்ன சிலிண்டர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஜனங்க வேற அல்லல கல்லப்படுது. அது என்ன வாசம் தான், புக் பண்ணா வரத்துக்கு 1 மாதம் ஆகுது. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க. அதையும் சொல்கிறேன். அடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்தோம்மா. சரி கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இந்த தெருவுக்கு போகிறேன் டேக் டைவர்ஸ்ன்றான், அந்த தெருவுக்கு போகிறேன் ஒரே கூட்டம், அங்கேயும் டேக் டைவர்ஸ். என்னாச்சு? இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் கூட்டம், டேக் டைவர்ஷன். ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா? வெயில் வேற. ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா என்ன நடக்குது ஏது நடக்குது நாட்டில்? தெரியுமே. அதனால தான் கூட்டம், அங்கங்கே கூட்டம்னு போட்டு ஒரு கூட்டமாகுது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சரி தண்ணி கொடுமா, பேசி நாக்கு வறண்டு போச்சு. இருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். காசு கொடுத்து தான் வாங்கணும் போகுது, நீ போய் தண்ணி எடுத்தாமா, நாக்கு வறண்டு போகுது. இதனால் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் சொல்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு கலராக குடி, நான் சொல்கிறேன் தெரியும். அதை பற்றி ஒன்றும் நீங்கள் சொல்ல வேணாம், புரிஞ்சிக்கலாம். சரி